Hello everyone, welcome to the Arc. கிரிக்கெட் ஃபுட்பால்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ். எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ரிஸ்க் டேக்கிங் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது பண்ணுறவங்களுக்கு சீரியஸ் இன்ஜுரியோ இல்லை டெத்தோ நேரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் ஜம்பிங், எஃப்எம்எக்ஸ், பிஎம்எக்ஸ், மோட்டோக்ராஸ், இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ்குள்ளே வருது. இது பண்ணுறவங்க எல்லாருமே கான்ஸ்டண்ட்டாக அவங்க லிமிட்டை புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வேர்ல்டு வைடாகவே இந்த ஸ்போர்ட் ஒரு க்ரோயிங் ஸ்போர்ட் தான். இந்தியாவில் ரொம்ப கம்மியான பேர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் 2006க்கு முன்னாடி வரைக்கும் சைக்கிளில் ஸ்டன்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2006 அந்த 7 அந்த பீரியடில் பைக்கில் ஸ்டண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு டீம் இருந்துச்சு. அந்த டீம் தான் இந்தியாவோட பைனியர்னு சொல்லலாம். கேரளாவோட அந்த டீமை பார்த்துட்டு தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் ஸ்டண்ட் டீம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அந்த டீம் தான் இந்தியாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டண்ட் டீமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்தியாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டண்ட் ரைடர்ஸ் மிஸ்டர் பத்ம பிரசாந்த் அவரை இன்வைட் பண்ணியிருக்கோம். ஹாய், என் பேர் பத்ம பிரசாந்த். நான் ஒரு ஃப்ரீஸ்டைல் ஸ்டண்ட் அத்லீட். 2006-7லேருந்து சைக்கிளில் பண்ணிகிட்ருக்கேன். 2008 பைக்ஸில் ஸ்டண்ட் பண்ணுறக்கு ஆரம்பித்தேன். 2009 ப்ரொஃபஷனலாக ஸ்டண்ட் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிருக்கேன். இந்தியாவில் 2008-9லலாம் பார்த்தா ரொம்ப ப்ரொஃபஷனலாலாம் அப்படி ஸ்டண்ட் ரைடர்ஸ் யாரும் இல்லை. ரொம்ப என்ன பண்ணணும், என்ன மாதிரி ட்ரிக்ஸு, எப்படி சேஃப்டி கேர்ஸ், அதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு ஜாஸ்தி அவேர்னஸ் இல்லை. ஸோ இப்போது நல்லாவே நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வர்றவங்க எல்லாருமே சேஃப்டி கேர்ஸு, பைக் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீட்டாக வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க நீங்களே பார்க்கலாம். இப்போ நம்ம நான் ஸ்டார்ட் பண்ணது என்னமோ அப்பாச்சி RTR 160 180 தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ZX6R. ஸோ அதோட டிஃப்ரென்ஷியேஷனே நம்மளுக்கு புரியுது, எவ்வளோ இந்த பீரியட் ஆஃப் டைமில் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இருக்குங்கிறது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கம்மி தான். பட் ஏர்லியராக ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் ஒரு அளவுக்கு நடந்துட்டு இருந்தது காம்படிஷன்ஸ். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ எதிர்பார்க்கலாம் ஃபியூச்சரில் நம்மளுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் பிராண்ட் வைசஸ் லைக் TVS மோட்டார் கம்பெனி, அப்புறம் KTM இவங்கெல்லாம் காம்படிஷன்ஸ் கொண்டு வரதுக்கான ட்ரை பண்ணுறாங்க. ஸோ புதுசாக யாராவது ஸ்டண்ட் ரைடிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சரில் எதுவுமே கிடையாது. பட் பேசிக்காக லெஸ் தென் 200 cc நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் சேஃப்டி கியர்ஸுங்கிறது தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. நம்ம நல்ல ஜாக்கெட்ஸு, நல்ல ஆர்மர் ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கிற ஜாக்கெட்ஸு, ஹெல்மெட்ஸு, க்ளவுஸு, நீ கார்டு எல்லாமே ஷூஸு, ஜீனு இதெல்லாம் போடும்போது தான் பேசிக்காக நம்மளுக்கு நம்ம சைட்லேருந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும். பைக் மாடிஃபிகேஷன் பார்த்தா பேசிக்கான மாடிஃபிகேஷன்னா நம்ம பிளாஸ்டிக்ஸ், அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிற டூமு, பின்னாடி டெயில் கவுல்ஸ் இதை மட்டும் கழட்டிட்டு பின்னாடி 12 பாரும் கிராஷ் கேஜுன்னு சொல்லுவோம். அந்த கிராஷ் கேஜ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாலே போதுமானது பேசிக் லெவல் ஸ்டன்ட்ஸ் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ஒரு சில விஷயம் சர்க்கிள் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வரும்போது நம்மளுக்கு ஹேண்ட் பிரேக் செட்டப்ஸு, சப் கேஜஸ், வீல் ஸ்லைடர்ஸு, ஸ்ப்ராக்கெட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ரொஃபஷனலாக பண்ண முடியும். ஸோ எனக்குன்னு பார்த்தா நிறைய கிராஷஸ் ஆகிருக்கு. அதில் மேஜர் கிராஷ்னு சொல்ல போனால் எனக்கு இந்த ஸ்டார்டிங் 2009 ரிப்போன்ஸ் 3 ரைட் சைடில் இருக்கிற ரிப்போன்ஸ் 3 உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரைட் சைடில் இயர் கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம்லாம் ஆச்சு. ஸோ அதுலேருந்து எனக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 1 year ஆயிடுச்சு. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற லொக்கேஷன் தான் இந்தியாஸ் ஒன்லி பிரைவேட் ஸ்டண்ட் ஸ்பாட். எஜுகேட்டட் ரிஸ்க் டேக்கர்ஸ் ஆர் நாட் ரெக்லெஸ் பீப்புள். They do their homework, they know the consequences. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஸ்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே அதோட ஆபத்தை தெரிஞ்சுட்டு தான் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு போய் நீங்கள் பப்ளிக் ஸ்ட்ரீட்டில் எல்லாம் இந்த ஸ்டண்ட்டை பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கோ இல்லை பொதுமக்களுக்கோ ஆபத்தில் முடியலாம். இந்த மாதிரி சில பேர் பப்ளிக் ஸ்ட்ரீட்ஸில் பண்ணுறனால ப்ரொஃபஷனல் ரைடர்ஸ்க்கும் அது கெட்ட பேர் ஆகுது. உங்களுக்கு பிடிச்ச எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள்.